ஸ்டாலினுக்கு அப்படியா இருக்குது? புயல் வந்ததா, வெள்ளம் வந்ததா, கொரோனா வந்ததா? ஒண்ணுமே வெல்ல. ஆனா ஊழல் மட்டும் நிறைந்து இருக்குது. கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன். கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் மூன்று தெளிவா செய்யறாங்க. இந்த 5 ஆண்டு காலம் செய்த சாதனைனா இதுதான் சாதனை. இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் எப்படியாவது உதயநிதி அவர்களை முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைக்க என்பதற்கு தான் பாடுபட்டிருக்கார். இந்த தேர்தல் முடிந்த பிறகு 100% திமுக வெற்றி பெறுவது இல்ல. அது கனவு கூட நடக்காது. அப்படி அவள் வெற்றி பெற்று வருகின்ற நினைச்சா ஸ்டாலின் முதலமைச்சர் இல்ல, உதயநிதி முதலமைச்சர் ஆவது தான் திட்டம் போடுறாங்க. திரு ஸ்டாலினுடைய உங்கள் கனவு பலிக்காது, பகல் கனவா தான் இருக்கும். என்ன அரச பரம்பரையா? திரு கருணாநிதி, திரு ஸ்டாலின், பிறகு உதயநிதி. அரச பரம்பரையில தான் அதுக்கு பிறகு இளவரசர் வந்துட்டு இருப்பாங்க. அப்படி அரச பரம்பரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தல். இனி தமிழகத்தை ஆளக்கூடியவர் இங்கே இருக்கின்ற சாதாரண மக்களின் ஒருவராகத்தான் நாட்டை ஆள வேண்டும். அப்பொழுதுதான் நாட்டு மக்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். மக்கள் படுகின்ற துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் அத்தனையும் புரிந்து அதை சாதிக்கக்கூடிய ஒருவர் தான் நாட்டுடைய முதல்வராக வேண்டும். அந்த அடிப்படையில் உங்களை போல் நான் அங்கே இருந்து இந்த உயரத்திற்கு வந்திருக்கின்றேன். சாதாரணமாக ஸ்டாலினை போல் வரல. உழைத்து தலைமைக்கு விசுவாசமாக இருந்து இந்த நிலைக்கு மக்களுடைய ஆதரவோடு, கழக நிர்வாகிகள், தொண்டர் ஆதரவோடு நான் இந்த இயக்கத்திற்கு பொதுச்செயலாளர் வந்திருக்கின்றேன். மக்களுடைய ஆதரவோடு, எங்களுடைய பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினரோடு ஆதரவோடு நான் நாட்டுடைய முதலமைச்சர் இருந்து 4 ஆண்டு 2 மாத காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தேன். நான் முதலமைச்சர் ஆண்ட காலத்திலே கடுமையான வறட்சி சரி செய்தேன். புயல் டெல்டா மாவட்டம் முழுவதும் புரட்டி போய்விட்டது. இங்கே தென் மாவட்டத்திலும் புரட்டி போட்டு விட்டது. இப்படிப்பட்ட காலகட்டத்திலும் சரியான நடவடிக்கை எடுத்து திறமையாக செயல்பட்டு மக்களுக்கு இயல்பு நிலையை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதேபோல கொரோனா காலத்தில் வருமானமே இல்லாம விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். விலைவாசி உயர்ல மக்கள் பாதிக்கல. அப்படிப்பட்ட ஒரு திறமையான அரசாங்கத்தை கொடுத்த கட்சி அதிமுக கட்சி, அதிமுக அரசாங்கம். இந்த ஆட்சி வந்த பிறகு சொத்து வரி உயர்வு, இன்றைக்கு பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சியில வீட்டுக்கு 100% வரி உயர்வு, ஆண்டுக்கு 6% வரி உயர்த்தப்பட்டது. 2 வருஷத்துல 12% உயர்த்திட்டாங்க. அதே போல கடவரி 180% உயர்வு, ஆண்டுக்கு 60% உயர்வு. குடிநீர் கட்டணம் உயர்வு. குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம், திரு ஸ்டாலின் அரசாங்கம். குப்பை கூட விட்டு வைக்கல. அதே போல மின் கட்டணம், இன்றைக்கு திராவிட முன்னேற்ற ஆட்சி வந்த பிறகு 52% மின் கட்டணம் உயர்த்தினாங்க. ஆண்டுக்கு 5% உயர்த்தப்பட்டது. 3 ஆண்டுல 15, ஏற்கனவே 52, 67% மின் கட்டணம் உயர்த்தப்பட்ட அரசாங்கம் திமுக அரசாங்கம் மீண்டும் தொடர வேண்டுங்களா? எல்லாவற்றிற்கும் மேலாக இன்றைக்கு இந்த ஆட்சியில வருமானம் உயர்ந்து விட்டது. இன்றைக்கு அதிமுக ஆட்சியில் இருந்ததை விட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 24, 25ஆம் ஆண்டு வரவு செலவுல 1,36,000 கோடி கூடுதலாக அரசுக்கு வருவாய் வருது. ஆனா கடன் வாங்கிட்டு இருக்காங்க. புதிய திட்டம் எதுவும் அல்ல. கடன் வாங்குறாங்க. நிதி ஆதாரம் அதிகமாக இருக்குது. வருவாய் மூலமாக அதிகமான நிதி அரசாங்கத்துக்கு கிடைக்குது. ஆனா புதிய பெரிய திட்டம் எதுவுமே கொண்டவர் இல்ல. இந்த பணம் எல்லாம் எங்க போச்சு? போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு